இந்த கிளாஸ்ல 2023ல வந்த பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடான வினாக்களை நாங்க பார்க்க போறோம். ஓகே, இது MCQ 40வது வினா. பின்வரும் பைத்தன் குறிமுறையை நிறைவேற்றிய பின்னர் ரிசல்ட் மாறியின் பெருமானம் யாதாக இருக்கும் கேக்குறாங்க. அப்ப இதுல வந்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஏபி என்று சொல்லி. இப்போ இதுல வந்துட்டு என்ன அவுட்புட் கேட்கல அவங்க, இல்ல ரிசல்ட் சொல்ற இந்த வேரியபிளுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும் அதான் வந்துட்டு இதுல வினா. ஓகே, அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடான நாங்க இந்த வினாக்களை செய்யணும்னு சொன்னா எப்ப அது கால் பண்ணப்படுது அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதுல இருந்தா ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் அது வந்துட்டு டிஃபைன் பண்ணதுக்கு பிறகுதான் கால் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கதான் அதை கால் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு ரெண்டு ஆர்குமெண்ட் வந்துட்டு இன்புட் பண்றாங்க, ஒன்று மூன்றும். இது ஃபங்க்2 சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து வர ரிட்டனை தான் இதுல வந்துட்டு இன்புட்டா கொடுக்குறாங்க, ஆர்குமெண்டா கொடுக்குறாங்க. ஸோ நாங்க வந்துட்டு இந்த ஃபங்க்2 சொல்றதுல என்ன ரிட்டர்ன் பண்ணப்படும். ஸோ இதுல இந்த இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்துட்டு ரிட்டனை பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் பியும் வந்துட்டு பெருக்கப்பட்டு எங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்ப இதுல ஏ வந்துட்டு 2, பி வந்துட்டு 4, இந்த ஏ வந்துட்டு 2, பி வந்துட்டு 4. இப்ப இதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ரிட்டனுக்கு பதிலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தா எங்களுக்கு எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. அது ஜஸ்ட் டிஸ்பிளே பண்றது, அவுட்டர் டிஸ்பிளே பண்றதுக்கு தான் வந்துட்டு எங்களை ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் வந்தா தான் நாங்க எங்களோட ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பர்பஸ் எங்களுக்கு வர டைம்ல நாங்க அதை அந்த அவுட்புட்டை வந்து அந்த ரிசல்ட்டை நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்துட்டு ஏயும் பியும் வந்துட்டு பெருக்கப்படுது. ஸோ இதுல வந்துட்டு ஏ வந்துட்டு 2, பி வந்துட்டு 4. அப்ப 4 2 8. ஸோ ஒன்று நாங்க 3 ஆர்குமெண்ட் அனுப்புறோம், அடுத்தது 8, 3 and 8 தான் இந்த ஃபங்க்1 சொல்ற அந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு நாங்க ஆர்குமெண்டா சென்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஏ வந்து 3, பி வந்துட்டு 8. இது ரிட்டர்ன் பண்ணுது ஏ பிளஸ் பி. அப்போ 8 முன்னையும் நாங்க வந்துட்டு அட் பண்ணோம்னு சொன்னா 11. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு வர அவுட்புட் வந்துட்டு 11, அதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்றாங்க. ரிட்டர்ன் சொன்னா எங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் நாங்க தேவைகள் ஏற்படுற டைம்ல நாங்க வந்துட்டு பயன்படுத்தலாம். ஸோ அதுதான் ரிசல்ட்டுக்குள்ள வந்துட்டு ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நாங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இதுல இல்லை, இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு எதுவுமே இதுல இல்லை, இந்த கோடிங்ல இல்லை. ஸோ நாங்க இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண பைத்தன்ல எங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஆனா ரிசல்ட்டுக்குள்ளதான் அது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. கூட வினா என்னன்னு சொன்னா ரிசல்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த வேரியபிள் ஆன்சரை தான் கேட்டுருக்காங்க, அவுட்புட்டை கேட்கல. அவுட்புட் இதுல எதுவுமே வராது. ஸோ ரிசல்ட்டுக்குள்ள இப்ப என்ன இருக்குன்னா 11. ஸோ முதலாவது ஆன்சர். இத இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் பைத்தன்ல. இதுல இந்த இந்த இருக்கு இந்த பைத்தன் கோட். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா எதுவுமே எனக்கு அவுட்புட்டா வராது. எல்லாம் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல, பாருங்க எதுவுமே அவுட்புட் இல்ல. அப்ப இதை வந்துட்டு அவுட்புட் எங்களுக்கு எடுக்கணும்டா, பிரிண்ட் பண்ணணும்டா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிசல்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இப்ப பிரிண்ட் பண்ணா 11 வருது. சரி, ஓகே. அடுத்த வினாவை பார்ப்போம். 41வது. பின்வரும் பைத்தன் குறிமுறை நிறைவேற்றப்படும் போது அதன் வெளியீடு யாதாக இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று டிஃபைன் பண்ணிக்காங்க, மோடிஃபை ஸ்ட்ரிங்னு சொல்லி. அப்ப எங்க வந்துட்டு இது கால் பண்ணப்படுதுன்னு பார்க்கணும். இப்ப இதுல எங்க அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணப்படுது, இங்கதான் கால் பண்ணப்படுது. சரியா? சோ இதுல அவுட்புட், இதுல வந்துட்டு அவுட்புட் என்னதான்
கேள்வி. அப்ப அவுட்புட் என்னன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் தான் அவுட்புட் வரும் எங்களுக்கு. நான் சொல்லித்தேன் ஏற்கனவே இதுக்கு முதல் பார்த்த வினாவை பார்த்தோம்னு சொன்னா அதுல எங்கேயும் அவுட்புட் இல்லை. ஆனா வினா வந்துட்டு ஒரு வேரியபிளுக்குள்ள ரிசல்ட் என்ற வேரியபிளுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும்ன்ற வினா. ஆனா இங்க அவுட்புட் என்ன வெளியீடு யாதாக இருக்கும்ன்றதான் வினா. அப்ப வெளியீடு பார்க்கணும்னு சொன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இந்த இருக்கு. இதை தவிர வேற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல எங்கேயுமே. அப்ப டெக்ஸ்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. டெக்ஸ்ட் சொல்ற ஒரு வேரியபிள். ஏன்னா இது வந்துட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் இருந்தா இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆயிரும். ஆனா இது வந்துட்டு இப்போ ஒரு வேரியபிள். சோ இந்த வேரியபிளுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது? டெக்ஸ்டுக்குள்ள ஹலோ தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப நாங்க வந்துட்டு இதை பைத்தான்ல எக்ஸிக்யூட் பண்ண எங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது என்னன்னா இந்த டெக்ஸ்ட் சொல்றது ஹலோ. ஸோ முதலாவதான ஆன்சர். ஸோ நீங்க இந்த இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நாங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி இதுல என்ன அவுட்புட் வரணும்ன்ற பார்க்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அவுட்புட் வரும்னு கேள்வி. உங்களுக்கு மேலதிகமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா இந்த கோடிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இந்த வினாவை செய்யறதுக்கு இந்த கோடிங்கை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்ற தேவையில்லை. சரி, ஓகே. இந்த கோட் இப்ப இதன்படி பார்த்தோம்னு சொன்னா இப்ப இதுல வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு கால் பண்ணப்படுது. ஏன்னா மோடிஃபை ஸ்ட்ரிங் கால் பண்ணப்படுது. அதுல டெக்ஸ்ட் அனுப்புறாங்க. டெக்ஸ்ட் ஹலோ. ஸோ இதுல ஆர்குமெண்ட் இந்த ஹலோ அனுப்பப்படுது. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு பராமீட்டரா இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் வந்துட்டு இப்ப ஹலோ. சரி, ஓகே. இப்ப இதுல இன்புட் ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்துட்டு அசைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் என்ன இது வந்துட்டு எதுக்கு சமன்னு சொன்னா இன்புட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் இன்புட் ஸ்ட்ரிங் பிளஸ் இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவல் இது. ஓகே. இப்ப இத இன்புட் ஸ்ட்ரிங் வந்துட்டு இப்ப நாங்க செக் பண்ண போறோம். இதுல இன்புட் ஸ்ட்ரிங்கை நாங்க ஹலோ கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து அட் ஆக போகுது. இது என்ன அவுட்புட் என்ன வந்துட்டு இன்புட் ஸ்ட்ரிங்ல வந்து அப்டேட் பண்ண போடுதுன்னு சொன்னா ஹலோ வேர்ல்டு வரப்போகுது. ஸோ இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. ஸோ எதுவுமே இல்ல. ஜஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே பிரிண்ட் பண்ணாது, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னா எங்களோட ஆன்சர் வந்துட்டு ஏற்கனவே நீங்க செஞ்சு பார்க்க தேவையில்ல. நான் ஒரு மேலதிக விளக்கத்துக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. உண்மையாவே நீங்க இதெல்லாம் செக் பண்ண தேவையில்ல. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தா காணும். ஹலோ ஆன்சர், முதலாவது ஆன்சர். ஓகே. இதை வந்து நாங்க கோடிங்ல பார்ப்போம். பைத்தன் கோடிங்ல இதை பார்த்தோம்னு சொன்னா இதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. ஹலோ என்னன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட்டை நாங்க பிரிண்ட் பண்ண சொல்றோம். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது? ஹலோ. இவ்வளவு தான் இது அவுட்புட். ஓகே. நாங்க வந்துட்டு இந்த கேள்வியை நீங்க வந்துட்டு ஆன்சர் எடுத்து வச்சிருப்பீங்க. சில பேருக்கு எதுவும் ப்ராப்ளம்னா பாருங்க, ஆன்சர் எடுத்து வச்சிருக்கார்கள். என்ன மிஸ்டேக் வர்றோம், ஏதாவது எல்லாம் சரியா இருக்கான்னு ஒருக்கா கரெக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே. இதை நான் இந்த 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 கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல இது உங்களுக்கு ஈஸியா விளங்கணும்னு சொன்னா உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ரேஞ்ச் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு அதுல ரெண்டு இன்புட் கொடுத்தா அது என்னத்தை பிரிண்ட் பண்ணுமென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபோர் லூப்ல ஐ இன் ரேஞ்சில் வந்துட்டு நான் 3ல தொடங்குறேன், 8ல முடிக்கிறேன்னு சொன்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் பண்றேன் ஐய. இதை இதை பிரிண்ட் பண்ண உங்களுக்கு தெரியும் 3ல தொடங்கி ஒன்றொன்றால அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா மூன்றாவதுல இருக்கிறது டிஃபால்ட்டாவே இதுல ஒன்று இருக்கு. இதை நாங்க சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு எத்தனையால இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றது எங்களுக்கு தெரியும். இதுல 2 பெருமானம் போட்டா எங்களுக்கு தெரியும். முதலாவது வந்துட்டு தொடக்கமும் 8 சொல்றது எக்ஸ்க்ளூட். 8 வராது, 8க்கு முதல் இருக்கிற 7 வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு
3 4 5 6 7 7 வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ண போதும். ஓகே பாருங்க, 3 4 5 6 7. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சா தான் இதை செய்யலாம். அதே போல வந்துட்டு மொடியூலஸ் என்னதுக்கு இருக்குன்னு சொன்னா பிரிண்ட். இப்ப இதுல இருக்கிற நான் ஒரு 13 கொடுக்குறேன். இதுல மொட் எடுக்கிறேன் பாருங்க, மொட் 2 இப்ப இதை வந்துட்டு 13 நான் 2ஆல வகுத்தேன்னு சொன்னா மீதி வந்துட்டு எங்களுக்கு 1 வரும். அந்த மீதி தான் எங்களுக்கு இந்த மொடியூலஸ். ஸோ இதுல வந்துட்டு நான் 10 போடுறேன்டா, மீதி வந்துட்டு 0. அதே போல ஒரு லிஸ்ட் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். ஒரு லிஸ்ட்டுக்கு மை லிஸ்ட் ஒரு நேம் ஒன்று வைக்கிறேன். மை லிஸ்ட் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு நான் ஸ்கேர் பிராக்கெட் ஓபன் பண்றேன். அதில் ரேண்டமா சில நம்பர்ஸ் நான் ஆட் பண்றேன். இப்ப இதுல வந்துட்டு நான் ஒரு நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணணும்னு வைப்போம். ஸோ மை லிஸ்ட்டை நான் கால் பண்றேன். மை லிஸ்ட்ல அப்பன் பண்றேன்னு சொல்றது பைத்தன்ல இன்பில்ட் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அதுல நான் எடுத்துட்டு அதுல ஒரு நம்பர் ஒரு 20 நான் ஆட் பண்றேன். இது என்ன நடக்கும்னு சொன்னா, அப்பன் பண்றேன்னு சொன்னா அந்த லிஸ்ட்ல பின்னாலதான் போய் ஆட் பண்ணப்படும். ஸோ 3க்கு பிறகுதான் எங்களுக்கு ஆட் பண்ணப்படும். ஸோ இன்சர்ட்னு சொன்னா நாங்க அந்த பொசிஷனை கொடுத்து இன்சர்ட் பண்ணுவோம் லிஸ்ட்ல. நாங்க இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்காம நாங்க அப்பன் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நம்பரை இன்சர்ட் பண்ணோம்னு சொன்னா அந்த பெருமானம் அந்த லிஸ்ட்ல பின்னால போய் அட் ஆக போகுது. உதாரணத்துக்கு நான் இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். மை லிஸ்ட பிரிண்ட் பாருங்க, பின்னால போய் அட் ஆயிடுது. ஸோ 4 8 9 3 ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணது. அதுல நான் சில நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த மை லிஸ்ட்ல. இப்ப நான் அப்பன் பண்ணினேன் 20 என்ற பெருமானத்தை. இப்ப நான் மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன், 20 போய் அட் ஆயிருக்கு பின்னால. ஸோ இந்த இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டின்ஸ் நாங்க செய்யறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்டா நான் சொல்லியிருக்கிறேன், இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நாங்க செய்யணும்னு சொன்னா எப்பயுமே நாங்க வந்துட்டு முன்னுக்கு இருந்து வரக்கூடாது. எப்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணப்படுதோ அதுல இருந்து தான் நாங்க தொடங்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு ஃபங் பிரேக்கெட்டுக்குள்ள என்னன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல என் வந்துட்டு பராமீட்டரா இன்புட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதுல எங்க அது கால் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்டா இருக்குது பாருங்க. இதுல வந்துட்டு 30 வந்துட்டு இன்புட்டா கொடுக்குறாங்க. அப்ப 30 இன்புட்டா கொடுத்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் n = 30. இப்ப அதுக்கப்புறம் மை நம்பர் என்று சொல்ற ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர் லூப் ரன் பண்றாங்க. ஐ இன் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா 4ல தொடங்குது. அதே போல n+1 n ஏற்கனவே தெரியும் 30 தெரியும். ஸோ 31 லாஸ்டா இருக்கிற பராமீட்டர் தரல எங்களுக்கு. அப்ப டிஃபால்ட்டா 1ஆல அதிகரிச்சு கொண்டு போகுது. ஸோ 4 தொடக்கம் 4 5 6 7 8 சொல்லி எங்களுக்கு 31 வரைக்கும் இருக்குது. ஆனா 30 வரைக்கும் தான் போகும். அது வந்துட்டு 31 எக்ஸ்க்ளூட். ஸோ 30 வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு ரன் ஆக போகுது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஐ ஒவ்வொரு தரம் 4 5 6 சொல்லி இந்த ஐ பெருமானங்களை எடுக்க போதும். ஸோ அது வந்துட்டு இஃப் கண்டிஷன். அதுக்கு பிறகு இந்த இஃப் கண்டிஷன்ல ஐ வந்துட்டு மொடியூலஸ் எடுக்கிறாங்க 2ஆல. அப்ப எங்களுக்கு தெரியும், மேற்கனவே நான் சொல்லி தரேன் உங்களுக்கு, மொட் எடுத்தா மீதி தான் வரப்போகுது. ஸோ முதலாவது ஐர பெருமானம் 4. ஸோ இது 4 எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க 2ஆல வகுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு மீதி வரப்போகுது. ஸோ அந்த மீதி அந்த பூஜ்ஜியத்துக்கு சமனாக என்று நாங்க செக் பண்றோம். அப்படி என்றா என்ன அர்த்தம்? அது இரட்டை எண்ணாண்டு பார்க்க போறோம். சோ ஐய வந்துட்டு 2ஆல வகுக்கிறோம். நம்பர்ஸ் 4 5 6 வரப்போகுது. அதை நாங்க வந்துட்டு 2ஆல வகுக்க போறோம். 2ஆல வகுத்தோம்னா எங்களுக்கு மீதி வரப்போகுது. அந்த மீதி பூஜ்ஜியத்துக்கு சமனாண்டு பாக்குறோம். அப்படி என்ன சொன்னா இரட்டை எண்ணாண்டு பாக்குறோம். இரட்டை எண்ணாக இருந்தா நாங்க அந்த மை நம்பர் என்று சொல்ற அந்த லிஸ்டுக்குள்ள அப்பன் பண்றோம். ஐ என்று சொன்னா நாங்க ஏற்கனவே அது 4 5 6 சொல்லி இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்க போகுது அந்த நம்பர்ஸ்ல எது இரட்டை எண்ணோ அதை நான் மை நம்பர்ஸுக்குள்ள ஆட் பண்ண போறேன்.
சோ அப்படி பார்த்தோம்னு சொன்னா 4ல தொடங்குறது 4 5 4 5 வரும். 5 ஒற்றையன். அப்ப இதுக்குள்ள போகாது. ஒற்றையன் அது வந்துட்டு ஃபோல்ஸ் ஆகும். சோ ஃபோல்ஸ் சொன்னா அப்பன் பண்ணப்படாது. ட்ரூண்டா அந்த கண்டிஷன் ட்ரூ சொன்னா எங்களுக்கு அப்பன் பண்ணப்படும். சோ 4 6 அப்படியே 30 வரைக்கும் போய் பிரிண்ட் ஆக போகுது. சோ அப்ப நாங்க பிரிண்ட் பண்ண சொல்றோம். இதுல பார்க்கணும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா ரிட்டர்ன் பண்ணணும். சோ இதுல என்ன சொல்றாங்க, பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. மை நம்பர் என்ன சொன்னா என்ன, அந்த லிஸ்ட். நான் லாஸ்ட் கேள்வி உங்களுக்கு விளங்கப்படுத்தின டைம்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லிஸ்ட்டை வந்துட்டு கோல் பண்ணா அது வந்துட்டு ஸ்கேப் பிரேக் கொடுக்கலாம், அதை எழுதணும். சோ 4 6 இப்படியே நீங்க எழுதி கொண்டு போய் லாஸ்டா 30ல கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இவ்வளவு இதை யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா இதுல? சரிதானே? ஓகே சரி. இப்ப அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்துட்டு மேற்குறித்த பைத்தன் குறிமுறையில் நிபந்தனை இஃப் ஐ மொடியூ பெர்சன்டேஜ் மார்க் போட்டுருக்காங்க, அது வந்துட்டு 2ஆல வகுக்குறாங்க, மீதி 0 செக் பண்றாங்க. அதுக்கு பதில் ஆனது இஃப் ஐ மொடியூலஸ் 2 போட்டு இந்த அடையாளம் போட்டுருக்காங்க. இது அடையாளம் போட்டு சமன் போட்டா உங்களுக்கு தெரியும் நாட் ஈக்குவல் தெரியும். அப்ப நாட் ஈக்குவல் வந்துட்டு 0க்கு சமனாக இல்லைன்னு சொன்னா, ஒரு பெருமானத்தை 2ஆல வகுத்து அது 0க்கு சமன் இல்லைன்னு சொன்னா அது என்ன மீனிங்? அது ஒற்றை எண்ணா இருக்கணும். அதான அதுல மறுதலை இரட்டை எண்ணாக இல்லாம இருக்கணும். இரட்டை எண்ணாக இல்லாம இருக்கணும்னு சொன்னா அது ஒற்றை எண்ணா இருக்கணும். ஆக மாற்றப்படுமெனின் வெளியீட்டை எழுதுக. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, 4ல தொடங்கி ஒவ்வொன்றா செக் பண்ண போறீங்க. ஒற்றை எண்ணா இருக்கணும். சோ 5 7 இப்படியே நாங்க வந்துட்டு 29 வரைக்கும் போவோம். ஏன்னா 31 வராது, 30 வரைக்கும் தான் போறதுன்றதுனால 29 வரைக்கும் தான் எங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. ஓகே, இதை நான் ரன் பண்ணி பாக்குறேன் இந்த கோடை. இல்ல பாருங்க, 4 6 8 10 12 இரட்டை எண்ணில் போயிட்டு லாஸ்டா 30 வருது. அதை வந்துட்டு நொட் ஈக்குவல் போட சொல்றாங்க. ஸோ நொட் ஈக்குவல் நாங்க போட்டு நாங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 29 வரைக்கும் 5ல தொடங்கி 5 7 9 சொல்லி 29 வரைக்கும் அந்த லிஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுல ஆன்சரை பாருங்க. நான் ஏற்கனவே போன கிளாஸ்லயும் சொன்னேன் உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றோம்னு சொன்னா அதுல வந்துட்டு ஸ்கேர் பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதே போல என் பண்ணணும். ஸோ இதுக்கு 0.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 வந்துட்டு என்னதுக்குன்னு சொன்னா வந்து அதுக்குள்ள கண்டன் எழுதுறதுக்காகவும் அந்த பிரேக்கெட்டை போடுறதுக்காக 0.5 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இதை செய்யுங்க பார்ப்போம். நீங்க பாஸ் பேப்பர் உங்கள்கிட்ட சில வேலை இருக்கலாம். பாஸ் பேப்பரை பார்த்துட்டு ஆன்சர் எழுதுறல நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி. பாஸ் பேப்பரை பார்த்து எழுதுறது எல்லாருமே செய்வாங்களே. ஸோ அதை பார்க்காம நீங்க இந்த சந்தர்ப்பத்துல ட்ரை பண்ணி செய்யுங்க. எனக்கு இதுல ஆன்சர் அனுப்புங்க. கட்டாயம் எல்லாருமே ஆன்சர் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு வந்து இந்த ஜூம் சாட்ல எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பாக்குறேன். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தரேன், இதை செஞ்சு இதில் ஆன்சர் எடுங்க. அப்போ சரி, இந்த இந்த வினாவை நாங்க வந்துட்டு செய்யறதுக்கு முதல்ல ஒரு லிஸ்ட் ஒன்று எங்களுக்கு இருந்தா அந்த லிஸ்ட்ல இருக்கிற பெரிய இலக்கத்தை பெரிய எண்ணை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம். லார்ஜஸ்ட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறேன் எங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியா வழங்குறதுக்காக ஒரு உதாரணம் ஒன்று நாங்க பார்ப்போம். இதுல இந்த இதுல ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு வைப்போம். இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற நாங்க இந்த நம்பர்ஸ்ல பெரிய நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிற நாங்க என்ன செய்வோம் வளமையாவே. இப்ப ஒரு ஆட்ட சொன்னோம்னு சொன்னா இதுல இருக்க பெரிய நம்பர் என்ன கேட்டா அவர் என்ன செய்வாரு, இந்த 3ஐயும் 7ஐயும் வந்துட்டு கம்பேர் பண்ணுவாரு. 3ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணி சொல்லுவாரு 7. சோ அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, இந்த 7ஓட இந்த 2 கம்பேர் பண்ணுவாரு. கம்பேர் பண்ணி அவர் அப்ப டிசைட் பண்ணுவாரு 7 தான் மேக்சிமம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, அந்த அந்த 7ஓட 8 கம்பேர் பண்ணுவாரு. 8 கம்பேர் பண்ணி போட்டு இந்த 7ன்றதை விட்டுட்டு 8 எடுப்பாரு.
அப்புறம் லாஸ்ட் என்ன செய்வாரு, 8ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணி 8 தான் மேக்சிமம் ஆன்சர் எடுப்பார். அப்ப இதுல சொல்லுவாரு 8 தான் மேக்சிமம். ஓ, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ரெண்டு ரெண்டு நம்பர்ஸா கம்பேர் பண்ணி எது மேக்சிமமோ அதை அவர் மெமரியில எடுத்து வச்சுக்கொள்றாரு. சோ அதே போல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, மேக்சிமம் ஏதோ ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு இதுல என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த மேக்சிமத்துக்கு எது வருதோ எங்களுக்கு அந்த மேக்சிமமான நம்பரை நாங்க இப்ப ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றதுக்குள்ள எது மேக்சிமமோ அதை நாங்க இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சோ ஆரம்பத்துல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த மூண்டையும் ஏழையும் கம்பேர் பண்ணி உங்க மேக்சிமம் நாங்க அலோகேட் பண்ணுவோம் தானே, அசைன் பண்ணுவோம் தானே. சோ அது ஆரம்பத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மூன்று தான் மேக்சிமம். மேக்சிமத்துக்குள்ள அவர் என்ன அசைன் பண்றாருன்னா, இந்த மூன்று தான் மேக்சிமம் எடுக்கிறாரு. இப்ப அதுக்கு பிறகு மூண்டையும் ஏழையும் கம்பேர் பண்ணிட்டு பாக்குறாரு, 7 தான் மேக்சிமம். சோ மூண்டை அப்டேட் பண்றாரு 7ஆல. அதே விதமான மேக்ஸுக்குள்ள நீங்க யோசிக்கலாம், இதுல மூன்று தானா போடணும், ஏன் நாங்க 0 போடலாம் தானே, 1 போடலாம் தானே, 2 கூட போடலாம், 3 போட 3 4 போடல, அது இதுகளை போடலாம் தானே, இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே போடலாம். அதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நாங்க எதை போட்டா இன்னமும் எங்களுக்கு ஈஸியா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும்னு சொன்னா, முதலாவது இருக்கிற நம்பரை நாங்க மேக்சிமம் எடுப்போம். 3 மேக்சிமம் எடுத்தாச்சு. சோ 3 மேக்சிமம் நாங்க எடுத்தோம்னு சொன்னா, அதுக்கு பிறகு கம்பேர் பண்ண போறோம் ஏழோட. ஏழோட கம்பேர் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு தெரிய போகுது இதுல எது மேக்சிமம், 7. சோ 7 நாங்க அப்டேட் பண்ண போறோம். அதுக்கு பிறகு இந்த 7ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ண போறோம். 7 தான் மேக்சிமம், நாங்க இதை அப்டேட் பண்ண மாட்டோம், இதுதான். அதுக்கு பிறகு இதோட நாங்க 8 கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி 8 அப்டேட் பண்ணுவோம். பிறகு நாங்க 4 கம்பேர் பண்ணுவோம் இந்த மேக்சிமமான பெருமானத்தோட. சோ மேக்சிமம் 8 தான். சோ பிரிண்ட் பண்ண போறோம் ஃபைனலா 8. இதுல உங்களுக்கு தெரியும் நம்ம என்னன்னு சொன்னா, நீங்க இது ஈஸி, இது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. கம்பேர் பண்றது, ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி இது பெருசு கண்டுபிடிச்சு கூட அந்த லிஸ்ட்ல இருக்கிற மேக்சிமமான நம்பரை எங்களுக்கு சொல்லுங்கடா சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுல ப்ராப்ளம் என்னண்டா, இதை இப்படி ஆக்சஸ் பண்ற இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்றதுக்கு கோடிங்ல என்ன செய்யணும், பைத்தன் கோட்ல என்ன செய்யணும் என்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் உதாரணத்துக்கு இதை மை லிஸ்ட் எடுக்கிறேன். இதை நான் மை லிஸ்ட் போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மூண்டை நாங்க அக்சஸ் பண்ணணும்னு சொன்னா எப்படின்னு சொன்னா, மை லிஸ்ட் இண்டெக்ஸ் நாங்க போற டைம்ல இதுக்குள்ள 0 முதலாவதுல இண்டெக்ஸ் தொடங்கும். இப்ப இது 0, இது 1, இது 2, இது 3 போகுது. சோ முதலாவது பெருமானம் ஒரு லிஸ்ட்ல முதலாவது பெருமானத்தை நாங்க லொக்கேட் பண்ணணும்னு சொன்னா, மை லிஸ்ட் அதுக்குள்ள நாங்க 0 இண்டெக்ஸ் நாங்க ஹோல்ட் பண்ணோம்னு சொன்னா, இது எதுக்கு சமனடா, முதலாவது. சோ முதலாவது பெருமானத்தை நாங்க மேக்சிமம் முதலாவது பெருமானத்துக்கு அசைன் பண்றோம். சோ மேக்ஸ் என்று சொல்ற ஒரு வேரியபிளுக்குள்ள நாங்க எதை மேக்சிமம் ஆரம்பத்துல சொல்றோம்னு சொன்னா முதலாவது நம்பரை சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, எஃப் ஃபைண்ட் லார்ஜஸ்ட், இது மெத்தட் உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட் தான் இந்த இருக்கு, ஃபைண்ட் லார்ஜஸ்ட். சோ இந்த மெத்தட் கால் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள ஆர்கியூமெண்டா எஃப் கொடுக்குறாங்க. சோ எஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது என்ன பர்பஸுக்காக இந்த கோடிங் எழுதப்பட்டிருக்குன்னு தந்திருக்காங்க. மிகப்பெரிய என்ன காணணும், மிகப்பெரிய என்ன காணணும்னு சொன்னா, ஒரு லிஸ்ட், இந்த லிஸ்ட் 1 நாங்க இன்புட் பண்ணா தானே எங்களுக்கு இந்த மெத்தட் போய் இங்க ஒர்க் பண்ணி எங்களுக்கு அதுல இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற மேக்சிமமான பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப எஃப் உங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட் 1. சோ அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நாங்க இதை இன்புட்டா கொடுத்துட்டோம் எஃப்ல ஆர்குமெண்டா போயிட்டு. அப்ப எங்களுக்கு லிஸ்ட் 1 நாங்க ஃபைனல் லார்ஜஸ்டுக்குள்ள இன்புட்டா கொடுத்ததுக்கு பிறகு நாங்க இப்ப மெத்தட்டை போய் செக் பண்ண போறோம். சோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நாங்க பார்த்தோம்னு சொன்னா டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுல மை லிஸ்ட கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இப்ப மை லிஸ்ட் ஈக்குவல் என்னன்னு சொன்னா, நாங்க இன்புட்டா ஆர்குமெண்டா கொடுத்த இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது.
ஈக்குவல் எதுக்கு சமன் 4 6 24 இப்படி போகுது அந்த லிஸ்ட். சோ லார்ஜஸ்ட், இந்த லார்ஜஸ்ட நாங்க ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன் இப்படியான ஒரு லிஸ்ட்ல முதலாவது நம்பரை தான் நீங்க பெருசுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நான் உதாரணத்தை சொன்னேனே, முதலாவது நம்பரை மிகப்பெரிய எண் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாங்க செக் பண்ண போறோம். இதுல நீங்க சொல்லலாம் அந்த லார்ஜஸ்ட நீங்க வந்துட்டு இப்ப 4 தான் இதுல இருக்கு. மிகச்சிறிய பெருமானத்தை பார்த்தோம்னா 4. நீங்க 0 போடலாம், 1 போடலாம், 2 3 வரைக்கும் நீங்க போடலாம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த லிஸ்ட் படி அது எல்லாமே சிறிய எண். சோ நீங்க வந்துட்டு அந்த நம்பர்ஸை போடலாம். ஆனா ஜென்ரலா இப்படியான கேள்வி வர டைம்ல நீங்க வந்துட்டு முதலாவது நம்பரையே வந்துட்டு மிகப்பெரிய எண் எடுத்துக்கொள்ளுங்க. மிகப்பெரிய அப்ப ஏ வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். இதுல மை லிஸ்ட்ல இருக்கிற 0 இதான் முதலாவது நம்பர். இண்டெக்ஸ் நான் 0 கொடுத்தேன்னு சொன்னா இப்ப நான் இதுல 4 தான் நான் வந்துட்டு மேக்சிமம் எடுக்கிறேன். ஏன் 4 மேக்சிமம் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கம்பையா பண்ண போறோம் ஆரோட. 4 6ஓட கம்பையா பண்ணணும். சோ ஆரோட கம்பையா பண்ணி எது மேக்சிமமோ அதை நான் அப்டேட் பண்ண போறேன். சோ கம்பையா பண்ணணுமே, ஒவ்வொன்றா கம்பையா பண்ணி போகணுமே, ஒவ்வொன்றா கம்பையா பண்ணி போகணும்னா நான் லூப் யூஸ் பண்ணணும். ஃபோர் லூப் யூஸ் பண்றேன். இதுல ஃபோர் லூப் ஐ இன் பி. சில பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுல பிக்கு என்ன வரும்? நிறைய பேர் இதுல எனக்கு அனுப்பின ஆன்சர்ல பிஏ வந்துட்டு பிள்ளையா போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இப்ப இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு கோடிங் எடுக்கிறேன். ஒரு லூப் மை லிஸ்ட் 1 எடுக்கிறேன். லிஸ்ட் 1 நான் 2 மாசத்துல நம்பர் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இதை ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இதுல for loop I in range range ரேஞ்ச் கொடுக்குறேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு சைவர்ல இருக்குது. 0ல தொடங்கும். 0 1 2 3 4 வரைக்கும் போகணும். சோ கட்டாயமா நான் வந்துட்டு 5 கொடுத்தா 4 வரைக்கும் போகும். என்ன ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இந்த 5க்கு பதிலா நான் வேற என்னத்தை கொடுக்கலாம்? நான் எண்ணியலா போட்டேன். அப்படி போடாம வேற ஒரு பெருமானத்தை கொடுக்கணும். நான் என்னத்தை கொடுக்கலாம் அந்த 5க்கு பதிலா? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இந்த 5க்கு பதிலா என்னத்தை கொடுக்கலாம்? லென்த் ஃபங்க்ஷன் சார். வெரி குட். இப்ப இதுல வந்துட்டு லென்த் LEN லென்த், இதுல லிஸ்ட் 1 இப்ப இதை நான் கொடுத்தேன்னா இது 5 தானே எடுக்கும். ஸோ அப்ப 0ல தொடங்கி 4 வரைக்கும் இது வந்துட்டு லூப் ரன் ஆக போகுது. ஸோ இதுல நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு கட்டாயம் பிரசாத் குமார் சொல்லுங்க. இப்ப ஐ என்னத்தை எடுக்கும்? பிரசாத் குமார் ஐ வந்துட்டு பிரிண்ட் பண்ண வேண்டாம், என்னத்தை பிரிண்ட் பண்ணும்? ஐ பிரசாத் குமார் சொல்லுங்க எனக்கு. அதான் சொல்ல 4 எடுக்கும். எனக்கு தெரியும் நீங்க இந்த மிஸ்டேக் விட்டேன்னு சொல்லி. 4 அடுக்கும். ஐ வந்துட்டு 4 அடுக்கும் இல்ல. கிஷோர் என்ன எடுக்கும்? இந்த ஐ விளங்கல சார். இந்த ஐ பிரிண்ட் பண்ணா இந்த என்னத்தை பிரிண்ட் பண்ணும்? ஐ எந்த பெருமானங்கள் எடுக்கும்? லூப் ரன் பண்ண ஐக்கியம் சொல்லி ஐ எடுத்துக்கொண்ட பெருமானங்கள் என்னென்ன இந்த ரேஞ்சில இருந்து நான் பிரிண்ட் பண்றேன். என்ன எனக்கு அவுட்புட் வரும்? லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ். லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, வேற யாராவது ஹரிஸ்டா, வேற யாராவது இந்த நான் பிரிண்ட் பண்ண என்ன அவுட்புட் வரும்? ஹரிஸ்டா சொல்லுங்க பாப்பா. ஒரு இன்றைக்கு வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். சார் சார் 5 என்ன என்ன பிரிண்ட் ஆகும்? 5. 5. அப்ப 5 தான் பிரிண்ட் ஆகும். அதுவும் பிள்ளை. வேற யாராவது? 0 சார். ஆ 0 0 ஜாது. இதுதானே கூட ப்ராப்ளம். இதைத்தான் ஐடென்டிஃபை பண்ணிங்க. இதுல என்ன பிரிண்ட் ஆகும்னு சொன்னா இன்டெக்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். இதுல வந்துட்டு ஐ என்னத்தை தொடங்கும்? இப்ப ரேஞ்ச் சொன்னா நாங்க டிஃபால்ட்டா ஒரு பெருமானம் அதாவது ஒரே ஒரு பெருமானம் போட்டோம்னு சொன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் ரேஞ்ச் அந்த மெத்தட்ல
எது வரைக்கும் அந்த லூப் வந்துட்டு எது வரைக்கும் ரன் ஆகும் என்றதுதான் நாங்க வந்துட்டு ரேஞ்சுக்குள்ள போடுறது. உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதுல இப்ப ஃபாலோ ஐ ரேஞ்ச் 10 போட்டேன்னு சொன்னா பிரிண்ட் ஐ. இப்ப இதுல வந்துட்டு இன் ரேஞ்ச் இன் இப்ப நான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா 0 தொடங்கி ஒன்றொண்டு அதிகரிச்சு 10 வரைக்கும் போகுது. 10 வந்துட்டு எக்ஸ்க்ளூட்ன்றதுனால 9 வரைக்கும் இது எங்களுக்கு ஐ தரும். 0 தொடக்கம் 9 வரைக்கும் எங்களுக்கு ஐ வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. அதே போலதான் இங்கேயும் ஒரே ஒரு பெருமானம் தானே. லென்த் என்ன இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் லிஸ்ட் 1க்குள்ள இருக்கு, 2 4 5 எலிமெண்ட் இருக்குது. சோ 5. சோ 0ல தொடங்கி 4 வரைக்கும் தான் இந்த ஐ எடுக்க போகுது. என்னத்தை முதலாவது எடுக்கும்? 0, அடுத்தது 1 2 3 4. நீங்க லிஸ்ட் 1க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எலிமெண்ட் 4 8 5 நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்படி வராது. இது என்னத்தை பிரிண்ட் பண்ணுதுன்னு சொன்னா இதுல 0 1 2 3 ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்பில் பண்ணப்பட்ட பைத்தன்ல இன்பில் பண்ணப்பட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து இந்த 0 1 2 3 4 இந்த ஐ எடுக்குது. இப்ப நாங்க வந்துட்டு ஐய வந்துட்டு இந்த 4 8 5 9 எடுக்கணும்டா என்ன செய்யணும், எப்படியான லூப்பை யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுல பாருங்க, இந்த மெத்தட்ல நான் வந்துட்டு ஐ வந்துட்டு இப்ப இந்த ஃபாலோப்ல ஐ வந்து 0 1 2 3 4 எடுத்தோம்னு சொன்னா இஃப் கண்டிஷன்ல நாங்க ஐய ஏதாவது ஒன்றோட கம்பேர் பண்ணலாமா, அந்த இண்டெக்ஸை கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணலாது. நாங்க கம்பேர் பண்ணணும்னா நம்பரை தான் கம்பேர் பண்ணணும். சோ நம்பர் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், லூப்பை யூஸ் பண்ணி நம்பர் எடுக்கணும். இப்ப நாங்க இது 4 8 5 நம்பர் எடுக்கணும்னு சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐ இருக்கட்டும், இந்த ரேஞ்ச் என்று சொல்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக லிஸ்ட் 1 கால் பண்ணணும். நான் சொல்ற நல்லா விளங்கிக்கணும். நீங்க லிஸ்ட் என்று சொல்ற அந்த அங்க மேல நாங்க வந்துட்டு அசைன் பண்ண அந்த லிஸ்ட் வேரியபிளை நாங்க கால் பண்ணோம்னு சொன்னா இப்ப ஐ என்னத்தை எடுக்கும்னு சொன்னா அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பெருமானத்தை எடுக்க போகுது. இப்ப பாருங்க 4 8 5 9 3. இப்ப கிளியரா உங்களுக்கு? ரெண்டு லூப்புக்கும் இடையிலான டிஃபரெண்ட் எப்படி நாங்க வந்துட்டு அந்த சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிட்டா? அதாவது நாங்க உள்ள இருக்கிற நம்பர்ஸை நாங்க வந்துட்டு அவுட்புட்டா கொண்டு வரணும், கம்பேர் பண்றதுக்கு எடுக்கணும்னு சொன்னா நாங்க அந்த லிஸ்ட்டை தான் நாங்க வந்துட்டு ஃபோர் லூப் ஐ இன் லிஸ்ட்டை கால் பண்ணணும். அதுவே நம்பர்ஸ் 0 1 2 3 என்று இன்க்ரீஸ் ஆகி போகணும், நாங்க அதுல இண்டெக்ஸை வச்சு எடுக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரேஞ்சை யூஸ் பண்ணணும். கிளியரா? இப்ப யாருக்கு அது மறுபடியும் விளங்கப்படுத்தணும்னு சொன்னா இதை யூஸ் பண்ணி இப்ப இதை பிரிண்ட் பண்ணா என்ன வரும்? இண்டெக்ஸ் எங்களுக்கு 0 1 2 3 4 வரப்போகுது. இதை யூஸ் பண்ணி நீங்க எலிமெண்ட்டை எடுக்கணும்னு சொன்னா இப்படி எடுப்பீங்க. அதாவது நான் வந்துட்டு ரேஞ்ச் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் உள்ள இருக்கிற எலிமெண்ட் 4 8 5 என்று சொல்றத பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன செஞ்சு பிரிண்ட் பண்ண வைக்கலாம்? கோடிங்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்? சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. அந்த பிரிண்ட் ஐக்கு பதில் அந்த ஐ பிரிண்ட் அந்த ஐக்கு பதிலா லிஸ்ட் 1க்குள்ள அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஐ போட்டு கால் பண்ண வரும். ஓகே, இதுக்குள்ள நாங்க வந்துட்டு ஐ கால் பண்ணோம்னு சொன்னா இப்ப லிஸ்ட் என்ன எங்களுக்கு தெரியும்? லிஸ்ட் 1 நாங்க ஏற்கனவே மேல டிஃபைன் பண்ணிருக்கிறோம். சோ லிஸ்ட் 1க்குள்ள ஐ என்று சொன்னா எங்களுக்கு இப்ப இதுல இந்த ஐ வந்துட்டு என்ன எடுக்க போதும்? 0 எடுக்க போதும். சோ லிஸ்ட் 1க்குள்ள 0 வந்தா என்ன அர்த்தம்? அது லிஸ்ட் 1க்குள்ள 0 சொன்னா முதலாவது எலிமெண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 0 சொன்னா இவ்வளவு நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். எப்படி ஒவ்வொரு பெருமானத்தை நாங்க அவுட்புட் எடுக்கணும்னு சொன்னா அதுல இண்டெக்ஸை கால் பண்ணணும். முதலாவது 0 எடுக்க போது. சோ லிஸ்ட் 1 0 வந்துட்டு 4 பிரிண்ட் ஆக போது. லூப் எகெயின் ரன் பண்ண போது. இப்ப 1 எடுக்க போது. சோ 1 ரன் பண்ண எங்களுக்கு 4 8 5 9 3 என்று அவுட்புட் வர போகுது. சோ கட்டாயமா நீங்க வந்துட்டு இந்த ரெண்டு மெத்தட்லையும் எப்படி நாங்க ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை எப்படி நாங்க பிரிண்ட் பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் இந்த இப்படியான கேள்விகளை உங்களால செய்யக்கூடியதா இருக்கு. பி வந்துட்டு ஃபோர் லூப் யூஸ் பண்றாங்க, இதுல ஐ எடுக்கிறாங்க. சோ இன் பி போட்டிருக்காங்க. சோ பிங்கிற ஆன்சர் என்ன வரணும்? நாங்க வந்துட்டு இதுல ரேஞ்ச் வருமா இல்ல எங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் நேம் வருமா என்று நாங்க தீர்மானிக்கணும்னு சொன்னா கீழே இருக்கிற கோடிங்க்கு நாங்க போகணும். எடுத்தோடனே ரேஞ்ச் என்று போட்டுறப்படா. நீங்க நிறைய பேர் அனுப்பின ஆன்சரை பார்த்தா ரேஞ்ச் போட்டு வச்சிருக்கீங்க.
இது ரேஞ்சா இல்ல லிஸ்ட்ல நேமாண்டு எதை வச்சு தீர்மானிக்கணும்னு சொன்னா கீழே இருக்கிற லைனை வச்சு தான் தீர்மானிக்கணும். இதுல ஐ பெரிது இந்த சியை விட. இப்ப ஐ என்று சொல்றது ஒரு பெருமானமாக இருந்தா தானே நாங்க சியை வந்துட்டு கம்பேர் பண்றோம். இந்த சி என்று சொல்றது எங்களுக்கு தெரியணும் லார்ஜஸ்ட் கம்பேர் பண்ண போறோம். ஏற்கனவே நாங்க வந்துட்டு லார்ஜஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த லார்ஜஸ்ட விட இப்ப நான் வந்துட்டு லூப் ரன் பண்ற டைம்ல இருக்கிற அந்த பெருமானம் பெரிதா அல்லது இல்ல வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்றேன். ஸோ ஐ வந்துட்டு லிஸ்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெருமானமாக இருந்தா தானே எங்களுக்கு வந்துட்டு நாங்க செக் பண்ணுவோம். இந்த பெருமானம் என்று சொன்னா இந்த ஐ பெருமானத்தை எடுக்கணும்னு சொன்னா பி வந்துட்டு கட்டாயமா லிஸ்டா எடுக்கணும். சோ இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், லிஸ்ட் 1 போறதா வேற என்னத்தையும் போறதா? லிஸ்ட் 1 போட மாட்டோம். லிஸ்ட் 1 நாங்க ஆர்குமெண்ட் அனுப்பினோம், இந்த நம்பர்ஸ் அனுப்பினோம். இந்த நம்பர்ஸ் தான் மை லிஸ்டுக்குள்ள வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்குது. மை லிஸ்ட் அனுப்ப இந்த இருக்கிற நம்பர்ஸ். சோ இதுல என்னத்தை நாங்க வந்துட்டு இல்ல பிக்கு எடுக்கணும், பிக்கு வந்துட்டு நாங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த லிஸ்ட் நேம் மை லிஸ்ட். ஓகே, இப்ப இதுல இஃப் கண்டிஷன் அதுக்குள்ள ஐன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பெருமானமா நாங்க ஃபாலோ ரன் பண்ண 4, 6, 24, 12 ஒவ்வொரு நம்பர் அடுக்க போறோம். அதை செக் பண்ண போறோம், சியோட கம்பேர் பண்ண போறோம். சியோட அதை விட பெரிதா அதை விட வந்துட்டு சிறிதா நம்பர்ன்னு சொல்லி செக் பண்ண போறோம். இப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா இந்த சி என்று சொல்றது என்னவாக இருக்கும்? நாங்க கம்பேர் பண்றோம். எதோட கம்பேர் பண்ண போறோம்? ஏற்கனவே லார்ஜஸ்ட் என்று சொல்லி முதலாவது நம்பர் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி லார்ஜஸ்ட விட இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் அதை விட பெரிதா நாங்க செக் பண்ண போறோம். அப்ப சி வந்துட்டு கட்டாயமா லார்ஜஸ்டா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், உதாரணம் மட்டும் விளங்கப்படுத்தேன். லார்ஜஸ்டோட தான் நாங்க செக் பண்ண போறோம். ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ணி லார்ஜஸ்டா அப்டேட் பண்ண போறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் லார்ஜஸ்ட அப்டேட் பண்ண போறோம். லார்ஜஸ்டுக்குள்ள ஏற்கனவே நாங்க முதலாவது நம்பரை நாங்க வச்சிருந்தோம், 4 வச்சிருந்தோம். ஸோ இப்ப 4ஐயும் 6ஐயும் செக் பண்றோம். இதுல ஐயண்டா என்ன? இப்ப 4 முதலாவது நம்பர். சீக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க, கிஷோர் சொல்லுங்க. சீக்குள்ள நாங்க வந்துட்டு இந்த நாங்க செஞ்சதின் படி சீக்குள்ள என்ன இருக்கு? இந்த சி என்று சொல்றது லார்ஜஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? லார்ஜஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? லார்ஜஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப ஆரம்பத்துல நாங்க செஞ்சு கொண்டு போகல, இந்த லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போறோம். லார்ஜஸ்டுக்குள்ள ஃபர்ஸ்டா நாங்க என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம்? லார்ஜஸ்ட் என்ற வேரியபிளுக்குள்ள இத லார்ஜஸ்டுக்குள்ள இதை நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மை லிஸ்ட். என்னது? மை லிஸ்ட். மை லிஸ்ட் இல்ல, லார்ஜஸ்டுக்குள்ள இருக்கிறது. பிரசாத் குமார், மை லிஸ்ட் என்னது? மறுபடியும் சொல்லுங்க. மை லிஸ்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். முதலாவது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லார்ஜஸ்டுக்குள்ள என்ன செய்யறோம்னா 4 நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்டா 4. அப்புறம் நாங்க செக் பண்றோம் ஃபார் லூப்ல ஐ முதலாவது என்ன எடுக்க போறோம்? ஐ வந்துட்டு 4 தான் எடுக்க போதும். 4 எடுத்துட்டு 4 விட பெரிதான்னு செக் பண்ண போறோம். 4 விட பெரிதா இல்லையே. சோ இதுக்குள்ள போகாது, மறுபடியும் லூப்புக்கு போறோம். ஐ வந்துட்டு அடுத்த பெருமானத்தை எடுக்க போகுது. அடுத்த பெருமானம் என்ன? 6 எடுக்க போகுது. லார்ஜஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ 6 வந்து 4 விட பெரிதா? நிச்சயம் 6 வந்து 4 விட பெரியது. இப்பதான் லார்ஜஸ்டுக்குள்ள போகுது. லார்ஜஸ்டுக்குள்ள ஏற்கனவே எங்கள்கிட்ட 4 இருக்குது. இப்ப அப்டேட் பண்ண போறோம். ஏதால அப்டேட் பண்ண போறோம்? அப்ப டி என்ற பெருமானம் என்னவாக இருக்கணும்? பிரசாத் குமார், என்னவாக இருக்கணும்? ஐயா இருக்கணும். லார்ஜஸ்ட் வந்துட்டு ஐயா இருக்கணும். மேனு சொன்னா நாங்க தானே எலிமெண்டா தானே எடுக்கிறோம், ஒவ்வொரு எலிமெண்டா. சோ டி வந்துட்டு ஐயா இருக்க போகுது. ஓகே, வெரி குட். இப்ப அதுக்கு பிறகு நாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? 6 நாங்க வந்துட்டு அசைன் பண்ணி 6 வந்துட்டு நாங்க வந்துட்டு லார்ஜஸ்டுக்குள்ள நாங்க 6 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். மறுபடியும் 24 எடுக்க போது 24 செக் பண்றோம். 24 6 விட பெரிய 6ன்னு சொல்றது லார்ஜஸ்ட். 24 6 விட பெரிதான்னு செக் பண்ண போறோம். அது வந்துட்டு ட்ரூ. சோ லார்ஜஸ்டுக்குள்ள இப்ப 24 நாங்க வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றோம், அப்டேட் பண்றோம். பிறகு நாங்க 12 செக் பண்றோம். 12 வந்துட்டு இல்ல, அது வந்துட்டு ட்ரூ இல்ல, ஃபோல்ஸ். இதுக்குள்ள போகாது. 8 வரும். 8 வந்துட்டு ஃபோல்ஸ்.
இதுக்குள்ள போகாது, இந்த 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 கோடிங் ஒர்க் பண்ணாது. 94 வரப்போகுது. ஸோ 94 செக் பண்ணோம்டா 24 விட 94 வந்துட்டு லார்ஜஸ்ட். ஸோ லார்ஜஸ்ட் அப்டேட் பண்றோம் 94. ஸோ பிறகு நாங்க வந்துட்டு 22 செக் பண்ண போறோம் 94ஓட, அது வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ பிரிண்ட் பண்ண சொல்றோம் நாங்க லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் இ. இ என்னவா இருக்கணும்? இ என்னவா இருக்கும்? ஒரு ஆள் சொல்லுங்க, ஃபர்ஸ்டா சொல்லுங்க, இ என்னவா இருக்கும்? என்னத்தை பிரிண்ட் பண்ணும்? லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் சொல்லி லார்ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம். லார்ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறோம். லார்ஜஸ்ட் நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நம்பர்ஸ். ஸோ லார்ஜஸ்ட். அதுக்கு பிறகு வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த லிஸ்ட் பண்ணாங்க அனுப்புறோம். ஓகே, பழமையா இது அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். இதுல உங்களுக்கு எது வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கும்னு சொன்னா இந்த ஐயா காண்றது. நீங்க நிறைய தரம் வினாக்களை செஞ்சிருப்பீங்க, ரேஞ்சை போட்டு செஞ்சிருப்பீங்க. அதன் அடிப்படையில நீங்க ஐ வந்துட்டு ரேஞ்ச் எடுக்கும்னு நினைச்சு கொண்டு பிக்கு பல ரேஞ்சை போட்டீங்கன்னா அப்படியே எல்லாம் பிழைச்சி போய்க்கிறோம். ஸோ ரேஞ்ச் இல்லை, இங்க வந்துட்டு நாங்க லிஸ்ட் நேமை தான் கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் ஒருக்கா விளங்கப்படுத்தணும்னு சொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜதுக்கு விளங்கிட்டா? ஜது இன்னொருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஜது சொல்லுங்க, விளங்கிட்டா? ஓகே. ஜது ஜது இல்லையா? விளங்கிட்டு சார். விளங்கிட்டேனா? ஓகே, நீங்களா? ஓகே. போடிங்க பாருங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் 94. ஸோ இதை நீங்க ஒரு இதை பார்க்காம, இந்த கோடிங்கை பார்க்காம ஒரு லிஸ்ட்டை இன்புட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க எப்படி அவுட்புட் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க பார்க்காம செஞ்சு பாருங்க. இந்த கோடிங்கை விட்டுட்டு நீங்களா யோசிச்சு ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி நாங்க எடுக்கணும்னு சொன்னா இது எப்படி எடுக்கலாம், எப்படி இந்த ஆன்சர் எடுக்கலாம்னு சொல்லி நீங்க கோடிங் எதையுமே பார்க்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அதே போல வந்துட்டு ஆன்சரை செக் பண்ணுவோம். ஆன்சரை பாருங்க, ஸ்கீம்ல இருக்கிற ஆன்சர் பாருங்க. இது வந்துட்டு இதான் நான் சொன்னது, மை லிஸ்ட் 0 போட 0 ஆன்சரை 0 எடுத்து சொல்லுங்க. நீங்க 0 1 2 3 4 போட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா அந்த லிஸ்ட்ல வந்துட்டு மினிமமே 4 தான். அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா மினிமம் 4 என்றதுனால இவங்க வந்துட்டு 4 வரைக்கும் ஓகே கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிக்காம மை லிஸ்ட் 0 முதலாவது நம்பரையே நீங்க வந்துட்டு மேக்ஸிமம் எடுக்கலாம். அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. இந்த நம்பர்ஸை நீங்க ஆன்சரா போட்டிருந்தா சரி போட சொல்லிக்காங்க. ஆனா உண்மையாவே நீங்க இப்படியான வரப்போ முதலாவது நம்பரையே மேக்ஸிமம் எடுங்க. அது மை லிஸ்ட், அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஐ, லார்ஜஸ்ட் லிஸ்ட் 1. ஓகே. ஓகே, நாங்க அதே ஆண்டுல 2023ஆம் ஆண்டு வந்த பார்ட் பில எஸ்ஐல 8வது வினா வந்துட்டு ஏ பார்ட் பி பார்ட் வந்துட்டு இதே ஃபங்க்ஷன் ரிலேட்டடான வினாக்கள் தான் வந்திருக்குது. ஸோ இதுல வீடியோவை நீங்க வந்துட்டு அக்சஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு எங்களோட சிஸ்டம் வர்ச்சுவல் லேர்னிங் என்வாயன்மெண்ட் என்ற சிஸ்டத்தை நீங்க வந்துட்டு அக்சஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா leetech.vindisha.lk என்ற இந்த அட்ரஸ்ல, இந்த யூஆர்எல்ல நீங்க வந்துட்டு வெப் ப்ரௌசர்ல என்டர் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல வந்துட்டு https://leetech.vindisha.lk www என்டர் பண்றதுல நீங்க அதை என்டர் பண்ணாமலே இந்த அட்ரஸை நீங்க டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த வர்ச்சுவல் லேர்னிங் என்வாயன்மெண்ட் சொல்ற இந்த சிஸ்டத்துக்கு வரலாம். ஸோ இதுல பெரும்பாலான வீடியோஸ் வந்துட்டு ஃப்ரீயா தான் இருக்குது. சில இம்பார்ட்டன்டான வீடியோஸை நீங்க வந்துட்டு பார்க்கணும்னு சொன்னா இதை லாக்இன் பண்ணணும். அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவை. இப்போ அதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை. நீங்க ஜஸ்ட் இதில் சாட் ஐக்கன் இருக்குது, இதில் வந்துட்டு வாட்ஸ்அப் ஐக்கன் இருக்குது, இதை நீங்க கிளிக் பண்ணி என்னோட சாட் பண்ணலாம். அதில் நீங்க வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை, சில இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸை நீங்க வந்துட்டு எனக்கு சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தருவேன். அதுக்கு பிறகு நீங்க இதில் இருக்கிற கோர்சஸ், அதே போல வந்துட்டு இருக்கிற கண்டென்ட் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதை நீங்க வியூ பண்ணீங்கன்னா இதை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு லாக்இன் பண்ணி இருக்கணும். இதுல வந்துட்டு நீங்க யூசர் நேம்,
பாஸ்வேர்டு வந்துட்டு என்டர் பண்ணணும். ஸோ அதை நான் உங்களுக்கு தருவேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் கிடைச்சதுக்கு பிறகு அதில் வந்துட்டு ஒரு கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் வந்துட்டு எக்ஸாம் வைப்போம். ஸோ அதில் வந்துட்டு குவிஸ் ஃப்ரீ தான். ஸோ அதை வச்சு அதில் நீங்கள் ஓட்டவாவே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் செஞ்சு முடிய உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே வந்துட்டு அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செஞ்சு சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.